ஸ்ரீ ரேவா காண்டம் 19ஆம் அத்தியாயம் வராக கல்பம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அந்த பரந்த கடல் போன்ற நீர்ப்பரப்பில் நான் இறக்கும் தருவாயில் இருந்தேன். மிகுந்த துன்பமடைந்தேன். சிறந்த மன்னரே, எனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு பெருமூச்சு விட்டபடி என் கரங்களால் நீரை துளாவி நீந்தினேன். கடல் போன்ற அந்த பரப்பின் நடுவில் எல்லாம் அமைதியாகவும் அசைவின்றியும் இருந்தபோது 10 திசைகளிலும் எதிரொலிக்கும் ஒரு நிகரற்ற ஆம்போ பசுவின் ஒலி என்ற ஒலியை நான் கேட்டேன். மனம் தளர்ந்திருந்த நான் என் முன் ஒரு பசு நிற்பதை கண்டேன். அது அன்னம், குந்தமலர் மற்றும் சந்திரன் போல வெண்மையாக, முத்து மாலை மற்றும் பசுவின் பால் போல் வெண்மை நிறத்தில் இருந்தது. அதன் உடல் பலவிதமான வண்ணங்களை கொண்ட பல இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் கொம்புகள் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அதன் குளம்புகள் பவளத்தால் மூடப்பட்டிருந்தன. தூக்கி பிடிக்கப்பட்ட அதன் வால் ஒரு கொடி போல பிரகாசிக்க அது வசீகரமாக காணப்பட்டது. தன் முகத்தை தாழ்த்தி அது முழக்கமிட்டது. அது தன் குளம்புகளால் கடலை கடந்து சென்றது. அது சிறிய சலங்கை மணிகள் மற்றும் முத்துக்களால் ஆன தங்க கயிறுகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த பரந்த கடல் போன்ற நீர்ப்பரப்பில் அதன் கால்களில் அசைவுகளால் அதை சுற்றி நுரை குவியல் உருவாகி அது நடனமாடுவது போல் தோன்றியது. அது கடலை கலக்கி நீர் தூண்களை எழுப்பி உரக்க கத்தியது. பாக்கியசாலியே, அது மென்மையான மற்றும் கம்பீரமான குரலில் என்னிடம் கூறியது, அன்பு குழந்தையே, பயப்படாதே. அன்பானவளே, உனக்கு மரணம் இல்லை. மகாதேவனின் அருளால் நீயோ நானோ மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. என் வாளை பிடித்துக்கொள். நான் உன்னை இந்த கடலை கடந்து அழைத்துச் செல்கிறேன். பிராமணனே, இந்த பிரபஞ்சம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் வரை இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். பசியை போக்கவும் தாகத்தை தணிக்கவும் என் மடுவில் பால் அருந்து. அமிர்தத்தை அடிப்படையாக கொண்ட அந்த தெய்வீக பாலை அருந்தி திருப்தி அடைவாய். அவள் வார்த்தைகளை கேட்டதும் நான் மகிழ்ச்சியுடன் அவள் மடுவில் பால் அருந்தினேன். மடுவில் பால் அருந்திய உடனேயே பசியும் தாகமும் மறைந்தன. கடலை கடந்து நீந்தக்கூடிய ஒரு தெய்வீக வலிமையும் சக்தியும் எனக்கு கிடைத்தது. பிறகு நான் அவளிடம் கூறினேன், இந்த பரந்த சமுத்திரம் போன்ற வெளியில் நீ யார்? இங்கு ஏன் அலைந்து திரிகிறாய்? உண்மையை கூறுவாய். எனக்குள் பெரும் ஆர்வம் உள்ளது. இங்கு அலைக்கழிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கும் எனக்கு நீயே புகலிடம். இது என் நல்வினையின் பயனால் ஏற்பட்டது. புனித சடங்குகளின் தெய்வமே, அந்த பசு கூறியது, என்னால் நீ மறக்கப்பட்டாயா? நான் பல வடிவங்களை கொண்ட மகேஸ்வரி. நான் நர்மதை, மனிதர்களுக்கு புண்ணியத்தை அளிப்பவள், ஸ்வர்க்க இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் வலிமையையும் அருள்பவள். நீ துன்பப்படுவதை கண்டு ருத்ரன் என்னை அனுப்பி, உத்தமியே, அந்த பிராமணனை காப்பாற்று. அவன் நீரில் தன் உயிரை இழக்க வேண்டாம் என்று கூறினார். இறைவனின் கட்டளைப்படி நான் ஒரு பசுவின் வடிவில் உன்னிடம் வந்துள்ளேன். சம்புமூர்த்தி பொய் சொல்பவராக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவே நான் விரைந்து வந்தேன். அவள் இவ்வாறு கூறியதும் அவளுடைய வாள் அற்புதமானதும் அழிக்க முடியாததும் இந்திராயுதத்திற்கும் வஜ்ராயுதத்திற்கு நிகரானதுமான ஒன்று என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் எனது கரங்களால் அதை பற்றி கொண்டேன். கொடி போன்ற அந்த வாளை பற்றி கொண்டு நான் கடலை கடந்தேன். இதில் உள்ள தெய்வம் மகாதேவன் என்று அவள் என்னிடம் கூறினாள். அதன் பிறகு 1000 யுகங்கள் காலம் சுற்றிலும் பெருங்கடலின் நீரால் சூழப்பட்ட அந்த இருண்ட சூழ்நிலையில் அவளுடன் சேர்ந்து நான் அலைந்து திரிந்தேன். அந்த பசுவின் வாலின் நுனியை பிடித்து கொண்டு நான் தொடர்ந்து அலைந்து திரிந்தேன். காற்றின் அசைவு இல்லை, ஒளி இல்லை, இருள் சூழ்ந்திருந்தது. அது நோய்களற்ற இடமாக இருந்தது. திடீரென்று நான் ஈசான பெருமானை சமுத்திரம் போன்ற நீர்வெளியில் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். அவர் ஆணிப்பூ பிளந்த அஞ்சனம் போலவும் ஆகாயம் போல களங்கமற்றவராகவும் இருந்தார். அவர் நீலத்தாமரை இதழ்கள் போல கருமை நிறத்தில் இருந்தார். அந்த அழிவற்ற இறைவன் மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்தார். சூரியனின் நிறம் கொண்டதும் மின்னல் போல பிரகாசிப்பதுமான ஒரு கிரீடத்தால் அவரது தலை பிரகாசித்தது. ஆகாயம் போன்ற சிறந்த அம்சங்களை கொண்டிருந்தார். அவரது கன்னங்கள் செவி அணிகளால் வருடின.
மார்பு ஆரத்தால் ஒளிரூட்டப்பட்டது. தெய்வீக பொன் ஆபரணங்களால் அவர் பேரொளி பெற்றிருந்தார். அவர் ஒரு அரவ படுக்கையில் படுத்திருந்தார். அந்த அரவமே தலையணையாகவும் இருந்தது. அவர் 1000 சூரியர்களின் பிரகாசத்தை கொண்டிருந்தார். அவருக்கு பல கரங்களும் தொடைகளும் இருந்தன. அவருக்கு எண்ணற்ற முகங்கள் இருந்தன. அவர் வசீகரமானவராக இருந்தார். அவருக்கு 1000 விழிகளும் கழுத்துக்களும் இருந்தன. அந்த வீரமிக்க இறைவன் கடலை போன்ற பரந்த நீர் பரப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார். மின்னலின் ஒளியை போன்ற பிரகாசத்துடன் கூடிய அடர்த்தியான சடைமுடி கற்றையை அவர் கொண்டிருந்தார். இறைவன் இவ்வாறு ஒரே நீர்ப்பரப்பில் ஒன்றி முழு பிரபஞ்சத்தையும் வியாபித்து நிலை நிறுத்தி கொண்டிருந்தார். அந்த இறைவன் எல்லாவற்றையும் விழுங்கி இருந்தார். தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட அனைத்தையும் உள்ளடக்கியவர். எங்கும் நிறைந்த புலப்படாத எல்லையற்ற அந்த பெருமானுக்கு எல்லா பக்கங்களிலும் முகங்கள் இருந்தன. அவருடைய பாதங்களின் அருகே பொன் வளையல்களால் அலங்கரிக்கப்பட்ட மிகுந்த பாக்கியம் பெற்றவளான உமாதேவி விஸ்வரூபமாக பேருருவம் கொண்டிருந்தாள். பகவான் ஸ்ரீஹரி அவற்றுடன் ஒன்றானவளும் விஸ்வ மாயையை ஏந்தியவளும் சிவனாரும் சித்தி, கீர்த்தி, புகழ், ரதி, மையல் தெய்வம், பிராமி, காலராத்திரி ஆகியவற்றுடன் ஒன்றியவளுமான அந்த தேவி கருப்பையில் பிறக்காதவள். அவள் ஈஸ்வரனாருக்கு மிக அருகில் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அனைத்திற்கும் தேவியான நிலவை போன்ற முகமுடைய திருதியுடன் உறுதி ஒன்றான உமையை நான் கண்டேன். அமைதியாகவும் உறங்கிக் கொண்டும் இருந்த ஈசப் பெருமானை நான் வலம் வந்தேன். அவர் புதிய பொன் நிறத்தில் இருந்தார். அவர் தேவி உமையுடன் கூடியிருந்தார். அவர் புண்ணியமானவரும் சிறந்தவரும் ஆனாலும் இருளால் சூழப்பட்டிருந்தார். பின்னர் நான் அவரை வணங்கினேன். இரவின் முடிவில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த சிறந்த இறைவன் இயல்பாக விழித்தெழுந்தார். அவர் விழித்தெழுந்த போது தன் கரங்களால் கடலின் நீரை அசைத்தார். நீரில் பிரபஞ்சத்தின் அழிவை குறித்து சிந்தித்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சிந்திக்க தொடங்கினார். அற்புத உறுப்புகளை கொண்ட அந்த பெருமான் ஒரு பன்றியின் கேழல் முகம் கொண்ட வடிவத்தை எடுத்தார். அவருடைய ஒளி ஒரு பெரிய மலை மேகத்தை போல இருந்தது. பொற்காசுகளால் ஆன பொன்னிற நட்சத்திரங்கள் அவருடைய மாலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. கிரீடத்தால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெருமான் சங்கம், சக்கரம் மற்றும் வாளை ஏந்தி இருந்தார். அந்த உன்னத ஆன்மா கொண்ட இறைவன் தன்னை வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களுடன் ஒன்றாக்கி கொண்டார். 3 உலகங்களின் தோற்றத்திற்கு காரணமான அந்த பழம்பெரும் இறைவன் 3 வேதங்களின் வடிவத்தை கொண்டுள்ளார். அளித்த அதே ருத்திரன் படைப்பின் பொருட்டு பரபிதாமகனாக ஆனார். பாதுகாப்பின் பொருட்டு அவரே தன் கரங்களில் சிறந்த சக்கரம், வாள், கதாயுதம் மற்றும் தாமரையுடன் பகவான் ஸ்ரீஹரியாக மாறுகிறார். அவர்களுக்குள் வேறுபாடு காண்பது தகாதது. அவர்கள் அனைவரும் ஒரே உடல் வடிவத்தை கொண்ட உன்னத ஆன்மாக்கள். தர்க்க ரீதியான கொள்கைகளின் அடிப்படையில் வெளித்தோற்றத்தின் வலுவான காரணங்கள் மற்றும் வாதங்கள் மூலம் அவர்களுக்குள் வேறுபாடு காட்டும் ஒரு அறியாதவன் படிப்படியாக கொடிய நரகத்தில் விழுகிறான். இவர்களுக்கு சிவனார் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு இடையே வேறுபாடு காண்பவன் பகை உணர்வு கொண்ட ஒரு கொடிய ஆத்மாவாவான். ஒருவர் இவர்களில் எவரிடம் வேண்டுமானாலும் பக்தி கொள்ளலாம். இந்த உடலை துறந்த பின்னர் அந்த பக்தியினாலேயே அவன் நிச்சயமாக முக்தியை அடைகிறான். அதே இறைவன் படைப்பவன், காப்பவன் மற்றும் அழிப்பவன். இந்த பௌதிக வடிவங்களின் மூலம் உலகை மயக்குகிறார். எனவே வெவ்வேறு வடிவங்களை கண்டு மயக்கத்திற்கு ஆளாகி வெறுப்பை வளர்த்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதே காரணத்திற்காக பிரபஞ்சத்தை படைத்த ஈசானன் வராக வடிவம் எடுத்தார். பன்றி முகம் கொண்டிருந்தார். 3 உலகங்களும் சமுத்திர நீரில், கடல் நீரில் மூழ்கிய போது அந்த நீரின் சுழலுக்குள் அந்தரங்க ஆத்மா தேடப்பட்டது. இறைவன் கடலுக்குள் இருந்த நீரை பிளந்து ஒரு கணத்தில் பாதாள லோகத்திற்குள் நுழைந்தார். நீரில் மூழ்கியிருந்த முழு பூமியையும் அவர் தொட்டார். நிகரற்ற வீரம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது வளைந்த கோரை பற்களின் ஒன்றினால் பிரளய காலத்தில் மலைகளின் சிகரங்களும் பாறைகளும் சிதறிய போது நீரில் மூழ்கியிருந்த தாமரை இதழ் போன்ற விழிகளை கொண்ட தெய்வீக பெண்ணான பூமியை தூக்கினார். தெய்வீக வராகத்தின் வளைந்த கோரை பல்லின் நுனியில் தொங்கிக் கொண்டிருந்த தன் உடலுடன் அவள் கைலாய மலையின் சிகரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் நில ஒளி போல பிரகாசித்தாள். சீரற்ற வடிவத்துடன் அவள் சந்திரனின் கொம்பில் ஒட்டி கொண்டிருக்கும் மின்னலை போல காணப்பட்டாள்.
வெளிப்பட்ட சத்வ குணமும் அல்லது சக்தியும் நிகரற்ற பராக்கிரமமும் கொண்ட இறைவன் கடலின் நீரில் மூழ்கியிருந்த பூமியை ஒரு பெண் யானை மூழ்கும் போது அதை ஒரு ஆண் யானை பலவந்தமாக தூக்குவது போலவோ அல்லது ஒரு மாலுமி உடைந்த படகை தூக்குவது போலவோ நீரின் நடுவிலிருந்து தூக்கினார். அந்த உன்னதமான இறைவன் பரந்த நீர்ப்பரப்பிலிருந்து பூமியை மேலே தூக்கி பின்னர் முழு சமுத்திரத்தையும் பிரித்தார். அவர் பெரிய கடலின் நீரை கடல்களிலும் பின்னர் ஆறுகளிலும் வைத்தார். முன்னர் சிதறியிருந்த மலைகளை அவர் மீண்டும் உருவாக்கினார். அவர் அனைத்து கண்டங்களையும் கடல்களையும் படைத்தார். அந்த கல்பத்தில் பாறாங்கற்களால் அமைக்கப்பட்டிருந்த பாறை மலை தொடர்களை அவர் உருவாக்கினார். பல்வேறு அம்சங்களை கொண்ட பௌத்திக வடிவங்களை எடுத்த பிறகு அவர் தேவர்கள் மற்றும் தேவேந்திரர்களின் குழுக்களை படைத்தார். திடீரென்று அவரது வாயிலிருந்து அக்னி தேவனும் மனதிலிருந்து சந்திரனும் கண்ணிலிருந்து சூரியனும் வெளிப்பட்டனர். விழியிலிருந்து சூரிய தேவர் வெளிவந்தார். அந்த யோகேஸ்வரர் யோகத்தின் வடிவமானவர் தியானிக்க தொடங்கிய போது தேவர்களின் கூட்டமும் தேவேந்திரனும் வேதங்களும் பல்வேறு வர்ணங்களும் அனைத்து மூலிகைகளும் சாறுகளும் எல்லாமே வெளிப்பட்டன. அசையாத உயிரினங்கள், முட்டையிட்டு பிறப்பவை, குட்டியின்று பிறப்பவை, வியர்வையில் தோன்றுபவை, நிலத்தை பிளந்து வரும் தாவரங்கள் என அனைத்தும் அடங்கிய முழு பிரபஞ்சமும் அவரது மனதிலிருந்து தோன்றியது. உண்மையில் பூச்சிகள், எறும்புகள் உள்பட அனைத்தும் தோன்றின. பின்னர் அந்த பெரும் இறைவன் மனதாலேயே தன்னை பல வடிவங்கள் கொண்ட ஒருவராக மாற்றிக்கொண்டார். அழியாத ஆன்மாவை கொண்ட அந்த இறைவன் தனது 8 மூர்த்திகளின் பிரபஞ்ச வடிவங்களின் மூலம் அனைத்திலும் வியாபித்து அதன் பிறகு அழகாக விளையாடினார். நான் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருந்த போதே அவர் மிகுந்த செழுமையான ஒளியுடன் விளங்கினார். அவர் அழகாக விளையாடினார். பிராமணர்களே, மன்னா, நான் எல்லாவற்றையும் ஒரு முகூர்த்த காலம் வரை கண்டேன். ஒரு முகூர்த்த நேரத்தில் எல்லாவற்றையும் விளையாட்டாக படைத்த தேவர்களின் தலைவனும் பிரபஞ்சத்தின் படைப்பாளியும் எங்கும் நிறைந்தவரும் எத்திசையும் கண்ணுடையவரும் ஆதி படைப்பாளியுமான இறைவன் மறைந்து விட்டார். அந்த குறுகிய நேரத்தில் பெயர்களையும் வடிவங்களையும் கொண்ட அந்த பொருள்கள் அனைத்தும் முழு பிரபஞ்சமும் என்னால் காணப்பட்டன. அவை கடல்களாலும் கண்டங்களாலும் சூழப்பட்டிருந்தன. எல்லாம் நட்சத்திரங்களாலும் விண்மீன் கூட்டங்களாலும் பரவியிருந்தன. வானம், மேகங்கள் மற்றும் பலவிதமான உயிரினங்கள் நிறைந்த கோள்களின் அமைப்புடன் எல்லாம் அற்புதமாக காட்சியளித்தன. ஆயினும் பெரும் மதிப்பிற்குரிய தெய்வமான பசு வடிவம் கொண்ட சர்வேஸ்வரியை, அனைத்து தேவர்களின் தேவியை என்னால் காண முடியவில்லை. அவள் இப்போது எங்கே இருக்கக்கூடும் என்று எண்ணி என் மனம் கலக்கமடைந்தது. நான் திசைகளின் பல்வேறு பாகங்களை சுற்றி பார்த்தேன். அந்த ஈஸ்வராங்கியை, இறைவனின் அங்கங்களிலிருந்து பிறந்தவளை தவிர மற்ற எல்லாவற்றையும் என்னால் காண முடிந்தது எப்படி? அதன் பிறகு நான் இங்கு படிகம் போன்ற தெளிந்த நீரை உடைய ஒரு அற்புதமான நதியை கண்டேன். அவள் ஒரு பெரிய மேகத்தின் நீல நிறத்தை கொண்டிருந்தாள். அவளுடைய கரைகள் பல மரங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. மேலும் அவள் யானைகள், குதிரைகள் மற்றும் பறவைகளால் சூழப்பட்டிருந்தாள். முன்பை போலவே நான் அந்த தெய்வீக நதிக்கரையை அடைந்தேன். நான் அமரகண்டகத்தில் தங்கி மகிழ்ச்சியுடன் ஓய்வெடுப்பதை கண்டேன். என் ஆன்மா கிளர்ச்சியிலிருந்து விடுபட்டது. அது மகிழ்ச்சியை அடைந்தது. கல்பத்தின் முடிவிலும் கூட தூய்மையற்ற, தன்மையற்ற புண்ணிய நீர் நிறைந்த அந்த நதியை கண்ட பிறகு கருணையுடன் என்னை காணும் என் சொந்த தாயை காண்பது போல நான் உணர்ந்தேன். நான் நோயிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் விடுபட்டேன். மகா வராக கல்பத்தின் இந்த புண்ணியமான கதையை தினமும் படிக்கும் மற்றும் கேட்கும் அந்த சிறந்த பிராமணர்கள் தூய்மை அடைகிறார்கள். அவர்கள் எல்லா அமங்கலங்களிலிருந்தும் விடுபட்டு அமரர்கள், சித்தர்கள் மற்றும் கந்தர்வர்கள் வசிக்கும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். தூய நிலவை போன்ற பலவிதமான வசீகரங்களை கொண்ட தேவ கன்னிகைகளின் துணையுடன் அவர்கள் சொர்க்க இன்பங்களை அனுபவிப்பார்கள். 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.